வணக்கம் நண்பர்களே, இது மேக்ரோ மைண்ட் யூடியூப் சேனல். கதையாடல் நிகழ்வு. நான் உங்கள் காயல் சேமா. நம்ம மேக்ரோ மைண்ட் சேனலில் இதுதான் அப்படின்னு ஒன்றும் இல்லாமல் ஒரு சாதாரண மனிதனின் வாழ்வை சுற்றி அன்றாடம் நடக்கின்ற நிகழ்வுகளை நாம் ஆராதிக்கிறோம். நாம் என்ன செய்வோம்? ஒரு சாதாரண மனிதன் எப்படியும் ஒரு வேலைக்கு சென்றாக வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் நம்மை சுற்றி இருப்பவர்களை காப்பாற்றுவதற்காக ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தான் எப்பொழுதும் தினசரி வேலையில் மாட்டிக்கொள்கிறார்கள். அப்படி இறங்கி வேலைக்கு செல்லும் பொழுது திரைப்பட பாடல்கள் கேட்பவர்களாக நாம் இருக்கிறோம். நம்மை சுற்றி நடக்கின்ற விடயங்களை கவனிப்பவர்களாகவும் அங்கே கூடியிருக்கின்ற எளிய மனிதர்களை நாம் பார்ப்பவர்களாகவும் பேசுபவர்களாகவும் அவர்களுடைய கதைகளை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் கொள்பவர்களாகவும் அதே கதைகளை வீட்டில் வந்து மனைவியிடமோ பிள்ளைகளிடமோ சொல்பவர்களாகவும் இருக்கிறோம். கவிதை வாசிக்கிறோம், கதைகள் வாசிக்கிறோம். சற்றே அதிலிருந்து மேலோங்கி நிற்பவர்கள் ஒரு கவிதையை படைக்க முயற்சி செய்கிறோம். ஒரு நல்ல கதையை அடுத்தவருக்கு கடத்திவிட நாம் முயற்சி செய்கிறோம். இப்படிப்பட்ட விடயங்களை மட்டுமே நம்முடைய சேனலில் நாம் போட்டு வருகிறோம். மூச்சை நிறுத்தியவர் இறந்துவிட்டார், அது மட்டுமல்ல, ஒரு புதிய முயற்சியை நிறுத்துபவர் கூட இறந்துவிட்டதாகவே நான் கருதுகிறேன். எப்போதும் பணம், அதை சுற்றி நடக்கின்ற நம்முடைய வாழ்வு, நம்முடைய சந்தோஷம், இதையெல்லாம் மீறி ஒரு மனிதன் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அந்த தேடல் என்ற ஒன்று நின்றுவிட்டால் நம் வாழ்க்கையில் ருசிகரம் இருக்காது. இந்த கதையாடல் நிகழ்வில் இன்று நான் உங்களுக்கு கூற வந்திருக்கும் கதை கந்தர்வன் என்ற ஒரு இலக்கியவாதியின் ஒரு சிறு கதை. இந்த கந்தர்வன் யார் என்று கேட்டால், அவர் நிறைய இலக்கியங்களை படைத்திருக்கிறார், சிறுகதைகளை படைத்திருக்கிறார், சிறிய கவிதைகளை படைத்திருக்கிறார். மார்க்சிசம் படித்தவர், தொழிற்சங்கங்களிலே தீவிரமாக இயங்கியவர், எளிய மனிதர்களை, வாழ்வின் விளிம்பில் இருப்பவர்களை நேசிக்கக்கூடிய ஒருவராக இருந்திருக்கிறார். அதிகார வர்க்கம் ஏற்படுத்திய அந்த கட்டமைப்பை கேள்வி கேட்பவராகவும் இருந்திருக்கிறார். அதற்கு ஒரு உதாரணம் அவர் எழுதிய ஒரு சிறிய கவிதை. 3 வரிதான். டீ தனி கிளாஸில் கொடுக்கப்பட்டது, டீ பொது கிளாஸில் கேட்கப்பட்டது, ஒரு டீயின் விலை 9 உயிர்கள் என்று எழுதியிருக்கிறார். இது அதிகார வர்க்கம் ஏற்படுத்திய அந்த சமூக கட்டமைப்பை கேள்வி கேட்கின்ற ஒரு மனநிலை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சமுதாயம் ஏற்படுத்திய, இந்த அதிகாரம் ஏற்படுத்திய கட்டமைப்பை யாராவது ஒருவர் மீறி அதை கேள்வி கேட்டுவிட்டார் என்று சொன்னால் அவர் அந்த சமூகத்தில் சலனத்தை ஏற்படுத்துகிறார், ஒரு பிளவை ஏற்படுத்த முயற்சிக்கிறார், பெரிய வார்த்தைகள் உண்டாக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த தான் என்ற சிறுகதை எனக்கு பிடித்த காரணம், சில சிறுகதைகள் நீங்கள் படிப்பீர்கள், படித்தவுடன் சில பக்கங்களை படிக்கும்போது டக்குன்னு நம்ம புக்கை மூடி வச்சுட்டு அப்படியே ஒரு நிமிடம் இப்படியே உட்கார்ந்து கொண்டிருப்போம். என்ன ஒரு வரிகள், எப்படி இந்த இலக்கியவாதிக்கு இது இப்படி தோன்றிற்று என்று நாம் அந்த புத்தகத்தை மூடி வைத்து விட்டு சிறிது நேரம் யோசிப்போம். இது ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2, நீங்கள் அந்த கதையை படித்து முடித்து விட்டு இரவில் உங்களை அது தூங்க விடாது. இது 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் என்ன என்று கேட்டால், அந்த கதை உங்களோடு பேசத் தொடங்கும். ஆம், பேசத் தொடங்கும். அது உங்களோடு கேட்கும், கதை எப்படி இருந்தது? மிகவும் நன்றாக இருந்தது. அப்படி என்றால் என்னை நீ உனக்கு தெரிந்தவர்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பாயா என்று கேட்கும். ஆம், அது நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு தருணம்தான் சில நாட்களாக என் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த தான் என்ற இந்த சிறுகதை என் மனதை இங்கே பிராண்டிக்கொண்டே இருக்கிறது. அடுத்தவர்களுக்கு நீ என்னை அறிமுகம் செய்து வை என்று சொல்கிறது. அதன் ஒரு உத்வேகம் காரணம் கொண்டே இந்த கதையை நான் உங்களுக்கு பகர வந்திருக்கிறேன். கந்தர்வன் சொல்கிறார், அலுவலக வேலை முடிந்து 5 மணிக்கு அவர் வெளியில் வந்து அயற்சியாக பக்கத்தில் இருக்கும் ஒரு டீ கடையில் ஒரு டீ குடிக்கிறார். 5 நண்பர்கள் சுற்றி இருக்கிறார்கள். அப்பொழுது அவர் பார்க்கிறார், ஒரு வயதான அம்மா ஒரு வயதான நபரை தோளில் கை போட்டு தாங்களாக அப்படியே ஒரு படி மீது ஏற்றிச் செல்வதை பார்க்கிறார்.
சில வினாடிகளிலேயே அந்த வயதானவர் அந்த மாடிப்படிக்கட்டுகளிலிருந்து தவறி கீழே விழுந்து விடுகிறார். அப்போது அந்த தெரு அமைதியாக இருந்தது. நிறைய பேர் அந்த இடத்தை நோக்கி ஓடி வருகிறார்கள். எப்படி ஒரு ஆம்புலன்ஸ் அந்த இடத்தில் வந்தால் குகுன்னு ஒரு சப்தம் ஏற்படுமோ அதுபோன்று அந்த இடம் சலனம் கூடுவதாக இருக்கிறது. இவரும் டீயை வைத்துவிட்டு ஓடுகிறார். அந்த வயதானவர் கீழே விழுந்து அவரின் மீது இரத்தம் சொட்ட சொட்ட வந்து கொண்டிருக்கிறது. அப்போதுதான் தெரிய வந்தது, அவர்கள் பார்க்க வந்தது மேல் மாடியில் இருக்கும் அந்த மருத்துவரை என்று. அப்போது மருத்துவர் கீழே இறங்கி ஓடி வருகிறார். ஓடி வந்து அந்த வயதானவரை பார்த்துவிட்டு சொல்கிறார், இரத்தம் மிகுதியாக போயிருக்கிறது, இங்கே அதற்கான வசதி இல்லை, நீங்கள் உடனே தஞ்சாவூரில் இருக்கும் பொது மருத்துவமனைக்கு அவரை கொண்டு செல்லுங்கள் என்று அந்த வயதான அம்மாவிடம் சொல்லிவிட்டு மறக்காமல் அவருக்கான அந்த ஃபீஸையும் வாங்கி கையில் வைத்துக் கொள்கிறார். இதையெல்லாம் இவர் பார்த்து கொண்டிருக்கிறார் கந்தர்வன். நிமிடங்கள் கரைய கரைய மேகங்கள் கலைந்த வான், கீழே நின்று கொண்டிருந்த மனிதர்கள் கரைய தொடங்க இவர் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். அப்போது அந்த அம்மா கிட்ட கேட்கிறாரு, தஞ்சாவூர் பொது மருத்துவமனைக்கு போக வேண்டுமே, இங்கிருந்து கார் எடுக்க வேண்டும், கையில் காசு வைத்திருக்கிறீர்களா, அங்கு போகும்போது மிகுந்த செலவாக கூடுமே என்று கேட்கிறார். அதுக்கு அந்த பாவம் அம்மா சொல்கிறார், ஐயா, இந்த டாக்டரை பார்க்க வர்றதுக்கு ஒரு 50 ரூபா பக்கத்து வீட்டில் கடன் வாங்கிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். வேறு ஒன்றும் யோசிக்காதவராக ஒரு டாக்ஸியை பிடிக்கிறார். பிடித்துவிட்டு தன் வீட்டுக்கு நேராக செல்கிறார். சென்று பிஎஃப் பணம் கொஞ்சம் கொஞ்சமாக தன் வருங்கால வாழ்க்கை அடுத்த கட்ட நகர்வுக்காக சேர்த்து வைத்திருந்த அந்த காசை எடுத்துக்கொண்டு கீழே வந்து அந்த டாக்ஸியில் இவர் பிரயாணப்படுகிறார். டாக்ஸியில் போய் கொண்டிருக்கும்போது அவர் பார்க்கிறார், இந்த வயதான ஆள் கந்தர்வனின் மடியில் படுத்திருக்கிறார். இரத்தம் இப்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டி கொண்டிருக்கிறது. பக்கத்தில் அந்த அம்மா செய்வது அறியாது அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்போது கந்தர்வனுக்கு ஒன்று தோன்றுகிறது. சில நிமிடங்களுக்கு முன்னால் இந்த இடமே நிறைய பேர் நிறைந்த கூட்டமாக இருந்தது. ஒரு 100 பேராவது அங்கு நின்றிருப்பார்கள். இப்போது அந்த இடத்தில் யாருமே இல்லை. நான் மட்டும்தான் இந்த மனிதரை காப்பாற்றி என்னுடைய பிஎஃப் பணம் என் எதிர்காலத்திற்காக வைத்திருந்ததை செலவு செய்ய போகிறேன் என்று அறிந்தும் அதை எடுத்துக்கொண்டு இப்போது நான் டாக்ஸியில் விரைந்து கொண்டிருக்கிறேன். யார் இந்த மனிதர்? இந்த மனிதருக்கும் எனக்குமான என்ன உறவு? இவர் யார்? இவர் மதம் என்ன? இவர் இனம் என்ன? எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்தது மார்க்சிசம். நான் எளிய மனிதர்களை நேசிப்பவன், தொழிற்சங்கங்களிலே தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறவன். அதனால் என் மனம் இவரை விட்டு விடாமல் இவரை காப்பாற்ற வேண்டும் என்று துடித்து இவரை நான் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவருக்கு மனதில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அப்போது அந்த எண்ணம் அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்த அந்த 100 பேர் அவரை விட இவர் சற்று மேலானவர், சிறந்தவர் என்ற ஒரு எண்ணம் இவர் தலையில் ஏறி ஒரு மின்னல் கீற்று போன்று வெட்டிச் செல்கிறது. டாக்ஸி நேராக தஞ்சாவூர் சென்று அடையும் பொழுது இரவு 9 மணி ஆகிவிடுகிறது. நண்பர்களே, அயற்சியாக 5 மணிக்கு டீ குடிக்க வந்தவர் இப்போது டாக்ஸியில் பிரயாணப்பட்டு தஞ்சாவூர் பொது மருத்துவமனையில் 9 மணி அங்கே இருக்கிறார். அப்போது மருத்துவர் ஓடி வந்து சொல்கிறார், நல்ல டைமில் கூட்டிகிட்டு வந்தீங்க, ரத்தம் பெருவாரியாக போய்கொண்டிருக்கிறது, பிளட் ஏற்ற வேண்டும், உங்களால் இரத்தம் கொடுக்க முடியுமா என்று கேட்கிறார். அப்போது கந்தர்வன் சொல்கிறார், அவர் எழுதுகிறாரு, உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு இரத்தம் உறிந்து கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். இரத்தம் எடுப்பது வேறு, இரத்தம் உறிஞ்சுவது என்பது வேறு. ஒரு சிறந்த இலக்கியவாதி, ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும்தான் அந்த ஸ்பெசிஃபிக் லைன் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்றவாறு எழுத முடியும். நண்பர்களே, அந்த ஒரு லைன் அவர் மனதில் என்ன ஊறிக்கொண்டிருக்கிறது, அந்த மனதில் ஊறிக்கொண்டிருக்கும் அந்த மனிதனை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு இரக்க குணம் அது மூலமாக நமக்கு வெளிப்படுகிறது. அப்போது என்ன நடக்கிறது என்றால், ரத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இது ஒரு அழகான ஒரு லைன், நல்ல கவனிங்க. ரத்தம்
கொடுத்து கொண்டிருக்கிறார். ரத்தம் கொடுக்கும்போது நமக்கு தெரியும், பிளட் பேங்க்ல கூப்பிட்டு நம்மளை இப்படி படுக்க வச்சுட்டு ரத்தம் இങ്ങനെ இப்படி இறங்கி கொண்டிருக்கும். ரத்தம் இறங்கி கொண்டிருக்கும் போது இவர் அந்த வயதான ஆளை பார்க்கிறார், அடிபட்டு கிடந்தவரை. பார்க்கும் பொழுது அவர் யோசிக்கிறார், நீ யார்? உனக்காக நான் எவ்வளவு செய்து கொண்டிருக்கிறேன். இப்போது அங்கே நின்று கொண்டிருந்த அந்த 100 பேர் இருப்பார்கள் இல்லையா, அவர்கள் இப்போது என்னதான் செய்து கொண்டிருப்பார்கள் என்ற ஒரு வினோதமான எண்ணம் இவருக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவரே பதிலும் அதற்கு சொல்லிக் கொள்கிறார். அந்த 100 பேர் அங்கு இருந்தார்கள் அல்லவா, அதில் ஒரு 60% வீட்டிற்கு சென்று விட்டு உடை மாற்றி தொலைக்காட்சியின் முன்பு நின்று குடும்பத்தோடு சந்தோஷமாக அவர்கள் தொலைக்காட்சி கண்டு கொண்டிருக்கக்கூடும். மீதி இருக்கும் 40 விழுக்காடு என்ன செய்வார்கள்? மேபி அந்த வாழ்க்கை அந்த அடுத்த கட்ட நகர்வுக்காக அவர்களை இழுத்திருக்கக்கூடும் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறார். நினைத்துவிட்டு அந்த எண்ணம் திருப்பியும் அவருக்கு வருகிறது. இவர்களை விட நான் மிகுந்த இரக்கமுடையவனாக இருக்கிறேன், மனிதர்களை நேசிப்பவனாக இருக்கிறேன். சக மனிதனை ஒரு கஷ்டத்தில் விட்டு விட்டு செல்வதற்கு எனக்கு ஒரு மனம் வருவதில்லை. நான் ஒரு மிகச்சிறந்தவன் தான். இந்த ஒரு 100 பேரை ஒப்பீடு செய்யும் பொழுது நான் ஒரு மிகச்சிறந்தவன் தான் என்ற எண்ணம் அவருக்கு 2வது முறையாக செல்கிறது. அப்போது இரத்தம் கீழே இறங்கி கொண்டிருப்பதாகவும் அந்த எண்ணம் தலையில் மேலே ஏறுவதாகவும் ஒரு கற்பனையான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் எழுதுகிறார். இரத்தம் கொடுத்தாச்சு. இந்த விடயங்கள் எல்லாம் நடந்து முடியும் பொழுது ஒரு 3 மணி ஆகிவிடுகிறது. அதிகாலை 3 மணி ஆகிவிடுகிறது நண்பர்களே. 3 மணிக்கு அவர் வெளியில் பார்க்குறாரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னாலே அதுக்கு பக்கத்தில் சில எளிய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவரை அங்கு வேலை பார்க்கும் அந்த மருத்துவர்களோ செவிலியர்களோ மேலும் உயர் பதவிகளில் இருப்பவர்களோ யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அவர்கள் ஒரு காட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் ஒரு 10-20 வாட்டர் பாட்டில் இருந்தால் கூட அதையே ஒரு கடையாக அந்த கார்டன் பாக்ஸ் இப்படி கீழே வச்சுட்டு அதுக்கு மேலேயே வாட்டர் பாட்டிலை மேலே வச்சு அவங்க விற்பாங்க. அப்படியே பார்த்தோம் என்று சொன்னால் அது சிறிய சிறிய கடைகள் இருக்கும். அதில் ஜூஸ் போடுறவங்களோ கரும்புச்சாறு சுற்றி விற்பவர்களோ அது மாதிரியான ஆட்களை நாம் காணலாம். அது மட்டும் இல்லை நண்பர்களே, அவர்களுடைய வீடும் அங்கே தான் இருக்கும். அது பெரும்பாலான நாம் அவர்களோடு பேசுவதும் இல்லை. அவர்கள் வாழ்வியல் முறை, வாழ்வியல் நகர்வுகள் இதை ஒன்றுமே நாம் கவனிக்கிறதே இல்லை. ஏன்னா நமக்கு தான் நிறைய வேலைகள் இருக்கு. இவர் வெளியில் பார்க்கும் பொழுது ஊரே அடங்கி இருந்தது. எல்லோரும் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். இவர் மட்டும் கூடுதலாக ரத்தம் கொடுத்து விட்டு மிகவும் டயர்டாக எல்லோரும் உறங்கி கொண்டிருக்கும் அந்த வேளையிலே அந்த பொது மருத்துவமனையின் அந்த வெளியில் நின்று இப்படி பார்க்கிறார். பார்க்கும் பொழுது அந்த எண்ணம் அவருக்கு மேலும் வருகிறது. ஊரே உறங்குகிறது. யாருக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லை யாரையும் பற்றி. ஆனால் நான் அப்படி இல்லை. நான் எப்போதும் எளிய மனிதர்களை நேசிப்பவராகவும் அவர்கள் கஷ்டத்தில் பங்கெடுப்பவர்களாகவும் இருக்கிறேன். இந்த 100 பேர் நின்றுகிட்டு இருந்தான் பாருங்க, அவரை போன்று நான் அல்ல என்ற அந்த எண்ணம் அவருக்கு ஒரு முறை கூட மின்னல் கீற்று போல் மறைகிறது. இப்போது அவர் பார்க்கிறார், அந்த பொது மருத்துவமனையின் ஆப்போசிட்ல ஒரு நீல கலர் பாலித்தீன் கவரையே இப்படி ட்ரையாங்கிள் போல ஒரு குடிசையாக மாற்றி அதில் ஒரு 4-4.5 அடி உயரத்தில் ஒரு மனிதன் படுத்திருக்கிறான். அவன் எப்படி படுத்திருக்கிறான் என்றால், அவன் உடுத்திருக்கின்ற வேட்டி இருக்கிறது அல்லவா, அந்த வேஷ்டியவே கொஞ்சம் மேலே தூக்கி அதையே தன்னுடைய பெட்ஷீட்டாக மாற்றி அவன் உறங்கி கொண்டிருக்கிறான். அந்த நீலக்கலர் பாலித்தீன் கவர் இருக்குது இல்லையா, அதுதான் அவனுடைய வீடு. அப்போது இவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவன் ஒரு ஆரஞ்சு பழம் கடை வைத்திருக்கிறான், பழச்சாறு கடை. யாருமே அங்கு இல்லை, அவன் மட்டும்தான் இருக்கிறான். இவருக்கு மிகவும் அயற்சியாக இருக்கிறது, என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்போது அவனிடம் சென்று, மிகவும் அயற்சியாக இருக்கிறது, எனக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸு கூட அப்படின்னு கேட்குறாரு. அவன் உடனே எந்திரிச்சு, ஐஸ் வேணுமா சார் அப்படின்னு கேட்குறான். ஐஸ் வேண்டாம், கொஞ்சம் போட்டால் போதும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு 6 ஆரஞ்சு பழத்தை எடுத்து நல்ல கட்டியாக ஒரு ஜூஸ் அடித்து இவரிடம் கொடுக்கிறார். அதை குடித்து விட்டு இவர் மிகவும் ஒரு உஷாராக உணர்கிறார். உணர்ந்து விட்டு பாக்கெட்டில் இருந்து ஒரு 100 ரூபாயை எடுத்து இவனிடம் கொடுக்கிறார். ஒரு மிகச்சிறந்த இலக்கியவாதி என்பவன்
ஒரு முழு புத்தகத்தையும் ஒரு நல்ல முறையில் எழுதி தீர்க்க வேண்டும் என்று எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஒரு சிறு பகுதியில் அவர்கள் எழுதுகிற ஒரு சில வாக்கியங்களோ ஒரு வார்த்தையோ அந்த மொத்த இலக்கியத்தையும் அந்த சிறுகதையையும் தூக்கி பிடித்து நிறுத்தும் என்பதற்கு இது ஒரு சான்று. அப்போ அந்த ஆள் பழம் செஞ்சு கொடுத்தாரு இல்லையா, அவர் சொல்கிறாரு, ரத்தம் கொடுத்தியா சார் அப்படின்னு கேட்குறார். ஏனென்றால் கையில் பிளாஸ்டர் இருக்குது இவருக்கு. ஆமாம் என்று சொல்கிறார். ரத்தம் கொடுத்தவங்க கிட்ட காசு வாங்குறது இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பதிலை கூட எதிர்பார்க்காமல் அவன் வேகமாக சென்று தன்னுடைய வேஷ்டியை மீண்டும் புதப்பாக பயன்படுத்தி கொண்டு உறங்கச் சென்று விட்டான். இப்போ கந்தர்வனுக்கு தோன்றுகிறது, அந்த தான் என்ற அந்த ஒரு எண்ணம் ஒரு 3-4 நேரங்களில் அவர் மனதில் தோன்றிய அந்த எண்ணம், தான் என்ற அந்த எண்ணம் அப்போது ஒரு 4-5 மாடி கட்டிடங்களுக்கு மேலிருந்து ஒரு கண்ணாடி துகிலை நீங்கள் கீழே போட்டால் அது எப்படி உடைந்து சில்லி சில்லியாக நொறுங்குமோ அதே போன்று அவருடைய அந்த தான் என்ற எண்ணம் சுக்குநூறாக உடைந்தது என்று கூறுகிறார். நண்பர்களே, பல இடங்களிலும் நாம் ஏதோ ஒன்றை செய்துவிட்டு நாம் மிகப்பெரிய மனிதர்கள் என்ற அந்த ஒரு மகத்தான எண்ணம் நமக்கு தோன்றும். ஆனால் எங்கோ யாரோ ஒருவர் எளிய மனிதராக இருப்பார், அதை சர்வசாதாரணமாக கடந்து சென்று கொண்டிருப்பார். கதை பிடித்திருந்தால் உங்கள் எண்ணங்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பகிருங்கள். இதுபோன்று புதிய முயற்சி நாம் இனியும் மேற்கொள்வோம். கதையின் இறுதியில் வந்துவிட்டதால் என்னை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை நான் இப்போது கூறலாம் என்று நினைக்கிறேன். நான் காயல்பட்டினத்தை சேர்ந்தவன், சேமா. கடந்த 25 வருடங்களாக இப்போது நான் சவுதியில் வேலை பார்த்து வருகிறேன். ஒரு அறியப்படுகின்ற பெரிய தனியார் மருத்துவமனையில் காம்பன்சேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ் மேனேஜர் HR டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்து வருகிறேன். இங்கே இருக்கின்ற பெரும்பாலான தமிழ் மருத்துவர்கள், செவிலியர்கள் என்னை அறிந்திருப்பார்கள். ஏனென்றால் சவுதியில் ஒரு மருத்துவமனையில் HR டிபார்ட்மெண்ட்டில் ஒரு தமிழரை பார்ப்பது மிகவும் அரிதான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் இங்கே சவுதியைசேஷன் 100% இன் HR டிபார்ட்மெண்ட். நிறைய CV வாங்குவோம், நம்மளால் முடிந்தவரை அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். இதை ஏன் சொல்கிறேன் என்று கேட்டால், நண்பர்கள் சொல்கிறார்கள், இப்படியெல்லாம் யூடியூபில் வீடியோ போட்டால் அதிகம் வியூஸ் போவதில்லை, நீ ஏதாவது ஒன்றை செலக்ட் செய்து அதில் போடுங்க, அப்போ தான் நல்ல காசு வரும் என்று சொல்கிறார்கள். உண்மையாக சொல்கிறேன் நண்பர்களே, 25 வருடங்களாக சவுதியில் வேலை பார்த்து ஒரு நல்ல நிலைமையில் தான் கடவுள் என்னை வைத்திருக்கிறார். இதெல்லாம் போட்டு இதிலிருந்து வரும் வியூஸில் தான், காசில் தான் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்ற ஒரு அவசியமும் எனக்கு இல்லை. இருந்தாலும் நான் முன்பே கூறியது போல, புதிய முயற்சிகள் என்பது ஒரு மனிதனை புத்துணர்ச்சியாக வைத்துக்கொள்ள உதவும் என்பதை நான் எப்போதும் பரிசீலித்து வருபவன். வேலைக்கு சென்றுவிட்டு அடுத்த நாள் வேலைக்கு சென்றுவிட்டு அடுத்த நாளும் வேலைக்கு சென்றுவிட்டு இப்படியாக ஒரு மிஷின் லைஃப் போய்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இதுபோன்று நமக்கு பிடித்த விடயங்களை படிப்பதும் கேட்பதும், படித்த நல்ல விஷயங்களை, கேட்கின்ற நல்ல விஷயங்களை அடுத்தவர்களுக்கு கடத்துவதையும் ஒரு நல்ல ஒரு விடயமாகவே, ஒரு நல்ல செயலாகவே நான் கருதுகிறேன். இந்த நாள் இனிய நாளாகட்டும். நன்றி, வணக்கம்.